திருக்குறளை எழுதியவர் யார்? சரியான விடை திருவள்ளுவர். திருக்குறள் எத்தனை குறள்கள் கொண்டது? சரியான விடை 1330 குறள்கள் கொண்டது. திருக்குறள் எத்தனை அதிகாரங்கள் கொண்டது? சரியான விடை 133 அதிகாரங்கள் கொண்டது. திருக்குறள் எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? சரியான விடை 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. திருக்குறளின் மற்றொரு பெயர் என்ன? சரியான விடை முப்பால். திருக்குறள் உலகின் எந்த நூலாக போற்றப்படுகிறது? சரியான விடை உலக பொதுமறை நூலாக போற்றப்படுகிறது. திருக்குறளில் உள்ள 3 பாகங்கள் யாவை? சரியான விடை அறம், பொருள், இன்பம். ஒவ்வொரு அதிகாரமும் எத்தனை குறள்கள் கொண்டது? சரியான விடை 10 குறள்கள் கொண்டது. திருவள்ளுவர் எந்த நகரில் பிறந்தார் என நம்பப்படுகிறது? சரியான விடை மயிலாப்பூர், சென்னை. திருவள்ளுவர் சிலை எங்கு அமைந்துள்ளது? சரியான விடை கன்னியாகுமரி. திருவள்ளுவர் வாழ்ந்த காலம் என்ன? சரியான விடை சங்க காலம், கிமு 1ஆம் நூற்றாண்டு. திருக்குறள் உலகின் எந்த நூலாக போற்றப்படுகிறது? சரியான விடை உலக பொதுமறை நூலாக போற்றப்படுகிறது. திருக்குறள் எந்த வகை இலக்கியம்? சரியான விடை நீதிநூல் இலக்கியம். திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? சரியான விடை 40க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. திருவள்ளுவரின் மனைவி பெயர் என்ன? சரியான விடை வாசுகி அம்மையார். திருக்குறள் எந்த அளவில் அமைந்துள்ளது? சரியான விடை குறள் வெண்பா. திருவள்ளுவர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஜனவரி 15. திருக்குறள் எந்த வகை வாழ்க்கையை போதிக்கிறது? சரியான விடை முழுமையான நல்லொழுக்க வாழ்க்கையை போதிக்கிறது. திருக்குறள் எந்த உலக அமைப்பால் பாராட்டப்பட்டுள்ளது? சரியான விடை யுனெஸ்கோ. திருக்குறள் எத்தனை அடிகளால் ஆனது? சரியான விடை 2 அடிகளால் ஆனது. திருக்குறள் அச்சிடப்பட்ட காலம் எது? சரியான விடை 19ஆம் நூற்றாண்டில் முதலில் அச்சிடப்பட்டது. திருக்குறள் வாழ்க்கையின் எந்த அம்சங்களை கற்பிக்கிறது? சரியான விடை முழுமையான வாழ்க்கை நெறியை கற்பிக்கிறது. திருவள்ளுவர் எந்த தொழிலை செய்தார் என நம்பப்படுகிறது? சரியான விடை நெசவாளர் தொழிலை செய்தார் என நம்பப்படுகிறது. ஒரு குறளில் மொத்தம் எத்தனை சீர்கள் உள்ளன? சரியான விடை 7 சீர்கள் உள்ளன. திருக்குறள் எந்த வகை இலக்கியமாக கருதப்படுகிறது? சரியான விடை நீதிநூல் இலக்கியமாக கருதப்படுகிறது. திருக்குறள் முதலில் எந்த வடிவில் இருந்தது? சரியான விடை ஓலைச்சுவடி வடிவில் இருந்தது. திருக்குறளின் 133 அதிகாரங்கள் எத்தனை இயல்களாக பிரிக்கப்பட்டுள்ளன? சரியான விடை 3 இயல்கள் அறம், பொருள், இன்பம். அறத்துப்பால் எத்தனை குறள்கள் கொண்டது? சரியான விடை 380 குறள்கள். பொருட்பால் எத்தனை குறள்கள் கொண்டது? சரியான விடை 700 குறள்கள். இன்பத்துப்பால் எத்தனை குறள்கள் கொண்டது? சரியான விடை 250 குறள்கள். திருக்குறளுக்கு விரிவான உரை எழுதிய முக்கிய அறிஞர் யார்? சரியான விடை பரிமேலழகர். கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவரின் சிலையின் உயரம் எவ்வளவு? சரியான விடை 133 அடிகள். திருக்குறள் எந்த இலக்கிய தொகுப்பில் சேர்க்கப்பட்டுள்ளது? சரியான விடை 14 கீழ்கணக்கில் சேர்க்கப்பட்டுள்ளது. திருக்குறள் மொத்தம் எத்தனை அடிகளை கொண்டது? சரியான விடை 2660 அடிகள் கொண்டது. திருவள்ளுவர் பதித்த நாணயத்தை வெளியிட்டவர் யார்? சரியான விடை எல்லிஸ். திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே எழுத்து எது?
சரியான விடை ஔ. திருக்குறளில் இடம்பெறும் ஒரே மலர் எது? சரியான விடை அனிச்ச மலர் திருக்குறளில் இடம்பெறும் ஒரே மலராகும். திருக்குறள் எதில் தொடங்கி எதில் முடிவடைகிறது? சரியான விடை திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிவடைகிறது. திருக்குறள் முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? சரியான விடை எட்வர்டு கிண்டர்லே. திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யார்? சரியான விடை மணக்குடவர். திருக்குறளின் பெருமையை போற்றி புகழும் நூல் எது? சரியான விடை திருவள்ளுவ மாலை. நான்முகனார் என்று அழைக்கப்படுபவர் யார்? திருவள்ளுவர் நான்முகனார் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுவார். வீரமாமுனிவர் திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? சரியான விடை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தார்.